விசேஷமாக 3 மாதம் முழுவதும் நடத்தினார், பாதுகாத்து கொண்டார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த விசேஷமாக 4வது மாதத்தில் கர்த்தர் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சுருக்கமாய் கர்த்தருடைய சமூகத்திலே பார்ப்போம். இந்த வார்த்தை ஆராதனையில தேவன் நம்மோடு இருக்கிறது. பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாம் செய்கிறோம். இப்பொழுது ஏசாயாவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். ஆமென். அல்லேலூயா. வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது மிக அருமையான வார்த்தை. தமது ஜனத்தினுடைய நிந்தையை கர்த்தர் என்ன பண்ணாரு? முற்றிலும் அகற்றிடுவார். இந்த 5வது மாதத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த 4வது மாதத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் மரணத்தை என்ன பண்ணாரு? ஜெயமாக விழுங்கினார். ஜெயமாக விழுங்கின தேவனாக கர்த்தர் தமது ஜனத்தினுடைய கண்ணீரை துடைக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய எல்லா விதமான பாடுகளை கர்த்தர் மாற்றி இன்னைக்கு இந்த மாதத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் முற்றிலுமாய் என்ன பண்ணுகிறது? நீக்கி விடுகிறார். தமது ஜனத்துடைய நிந்தைகள், பாடுகள், பிரச்சனைகள் இந்த ஆண்டு இந்த மாதம் கர்த்தர் மாற்றத்தை தர விரும்புகிறார். ஆனா அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, கர்த்தரை மாற்ற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரே வாசித்து பாருங்க. 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீ அதிசயமானவைகளை செய். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உங்களுடைய வார்த்தை சத்தியமும் உறுதியானவைகள். அப்போ சத்தியமும் உறுதியானவைகள் வார்த்தை தம்முடைய ஜனத்தினுடைய நிந்தையை அவர் மாற்றக்கூடுமானால் வேதம் சொல்லுகிறது, நீ இந்த உலகத்துல என் தேவன் என்பதை நம்ம உயர்த்தணும். சும்மா எல்லாரும் கர்த்தர் செய்ய மாட்டார். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற, அவருடைய நாமத்தை துதிக்கிற, அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிற, அவரோடு கூட உறவாடுகிற அந்த ஜனங்களை கர்த்தர் தமக்கென்று நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். தமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனங்கள் தம்மை உயர்த்துவார்கள், தம்மை ஆராதிப்பார்கள். வேதம் சொல்லுது, அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அப்ப நாம் அவரை உயர்த்தப்படும் போது அவர் நம்ம உயர்த்துவார். அல்லேலூயா. அப்போதுதான் நம்முடைய பாடுகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். எப்போது கர்த்தரை உயர்த்தும் போது, இந்த உலகத்துல தேவனாகிய ஆண்டவரை நாம் உயர்த்தப்படுவதற்கு நாம் என்னவா இருக்கணும்? தகுதியாய் மாறணும். அப்படி தகுதியாய் மாறும் போதுதான் கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலை என்ன செய்வாங்க? மாற்ற முடியும். அடுத்து இன்னொரு காரணத்தை பார்க்கிறோம், வாசித்து பாருங்க. சங்கீதம் புத்தகம் 119ஆம் சங்கீதம் 103ஆம் வசனம் சொல்லுகிறது, நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு. பார்த்தீங்களா? அப்போ நிந்தையை மாற்றும் போது, பாடுகளை மாற்றும், பிரச்சனையை மாற்றும் போது இது எப்போ மாறும்? அவரை உயர்த்தும் போது மாறும், அவரை துதிக்கும் போது மாறும். அப்ப மாறும் போது அது என்னவா மாறும்? எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது,
அது உங்களுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு, என் ஜீவத்துக்கு அது தேன காட்டல் என்னவாது அதிகமாய் மாறுகிறது. எப்போது அவரை உயர்த்தும் போது, அவரை துதிக்கும் போது, அவருடைய வார்த்தை நமக்குள்ள வரும்போது இந்த வார்த்தை சொல்லும் பாடுகளை மாற்றுகிறது தேவன். அல்லேலூயா. நமது ஜனத்தினுடைய நிந்தை என்ன பண்ணுகிறாரா? மாற்றுகிறார். கண்ணீரை துடைக்கிறார். அப்ப கண்ணீரை துடைச்சுட்டா அங்க என்ன நடக்குது? சந்தோஷமோ மகிழ்ச்சி இருக்கும். அப்போ மகிழ்ச்சி சந்தோஷம் வரணும்னா அவரை உயர்த்தணும். சந்தோஷம் மகிழ்ச்சி விடுதலை என்ற வாழ்க்கையில காணப்பட வேண்டுமானால் இன்றைக்கு நாம் தேவனை உயர்த்தி மகிழ்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி உயர்த்தும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில அது என்ன நடக்குதுன்னு சொன்னா மகிழ்ச்சி உண்டாகிறது. அடுத்து இன்னொரு வசனம் மட்டும் வாசி முடிச்சிடலாம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழி புஸ்தகம் 11:25 வாசி. நீதிமொழி புஸ்தகம் என்ன சொல்றாரு? கர்த்தரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். உன்னுடைய நிந்தைகள் கண்ணீர்கள் மாத்தணும்னா அவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை உயர்த்தணும். இதை செய்யும் போது இதுல நீங்க பாத்தீங்கன்னா எங்க தண்ணி பாய்ச்சப்படுது அங்க என்ன பண்ணப்படும்? தண்ணி பாய்ச்சப்படும். எவன் விதை அவர் இங்கு அதுதான் வார்த்தை சொல்வாசியாத உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். பாத்தீங்களா? உதாரணத்து குணமுள்ள ஆத்மா செழிக்கும். அப்போ துதிக்கணும், நான் உதாரணமா இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல உண்மையா சொல்றேன், யாரா இருந்தாலும் உண்மையா உதாரணமா இருந்தோம்னா நம்முடைய குடும்பம் வாழ்க்கை எல்லாம் செழிக்கா. யாரும் என்ன பண்ண தடை செய்ய முடியாது. உதாரண குணமுள்ளமாய் மாறும்போது கண்ணீரை துடைப்பாங்க. பாடுகள் மாறும், நிந்தைகள் மாறும், துக்கங்கள் மாறும். சகலத்தை உனக்கு என்ன பண்ணும்? நன்மையா மாற்றுவார். மாற்றுகிறது மாத்திரமல்ல. 26 வாசித்து பாருங்க. சொல்ல தானியத்தை கட்டி வைக்கிறவனே ஜனங்கள் செவிப்பார்கள், விக்கிரகன் தலைமேல் ஆசீர்வாதம். பாருங்க, விதைக்கிறான், அறுக்கிறான், எல்லாம் செய்யறான். ஆனா உதாரண குணமுள்ள இல்ல. அப்ப உதாரண குணமா மாறும் போது அவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் போது இங்க சொல்றாரு, கடினமா இருந்து கொண்டிருக்கிறவர், கடினப்படுத்துகிறவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக வெறுமையாய் காணப்படுகிறது. ஆனா அதை வாங்கி விற்கிறான் பாருங்க, அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் பெறுகிறது. ஏன்னா அவன் கடினம் உள்ளவன், அவனுக்கு கிடைக்கல. ஆனா இவன் என்ன பண்றான்? உதாரண குணமுள்ள மாத்திரம் அதை வாங்கி விற்கிறவனுக்கு ஆசீர்வாதம் போகுது. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தை நாம் என்ன பண்ணுவோம்? வாங்கி அதை வைக்கணும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு கொடுத்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம நம்மளே வச்சிருந்தா அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. வார்த்தையை நம்ம வாங்குறவங்களா அந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இங்க நீங்க இந்த பிளாட்பாரத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் அந்த டாக்ஸ் கொடுக்கறவங்கள பார்த்து, என்ன நீங்க விற்கிறீங்க, என்ன நீங்க கொடுக்குறீங்க, என்னத்தை நீங்க பிடிச்சு வச்சுக்கிறாங்க. நிறைய அந்த மாதிரி நடக்குது. அப்போ அந்த வார்த்தையில வல்லமை இருக்குது அவனுக்கே தெரியுது. உலக மனுஷனுக்கு தெரியுது, ஆனா நமக்கு தெரியல. அப்ப நாம் இந்த உலக மனுஷனுக்கு மத்தியில உயர்ந்திருக்க வேண்டும்னா, விடுதலையா இருக்கணும்னா, மகிழ்ச்சியா இருக்கணும், கண்ணீர்களை மாற்ற வேண்டுமானால் நாம் அவரை மகிமைப்படுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கிறதா காணப்படும். வார்த்தையை உதாரண குணமுள்ள மாறணும். அது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு போய் கொடுக்கணும். அந்த வார்த்தை கொடுத்தாதான் இந்த வார்த்தை உன்னையும் ஆசீர்வதிக்கும், அவர்களையும் ஆசீர்வதிக்கும். அவர்களையும் விடுதலையாக்கும், உங்களுக்கும் நமக்கும் விடுதலையாக. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களிலே தனக்கென்று மாத்திரம் வாழ்கிறார்கள். நாம் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டோம், இதை மக்களுக்கு கொடுக்கும் போது அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில நிந்தைகள் யோபு அப்படிதான் செய்த தனக்கு வந்த சூழ்நிலை மாற்றுவதற்கு சகோதரர்கள் சிரிக்கும் போது கர்த்தர் அவரையும் மாற்றினார், இவரையும் மாற்றினார். இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் வைத்திருக்கிறோம் இல்லாதபடி வார்த்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது சத்தியத்தை அறிவு சத்தியங்களை விடுதலை ஆகும். அப்ப இந்த சத்தியத்தை அறிகிற
ஒரு மனுஷன் நாம மாத்திரம் இருந்தா பத்தாது, மற்றவர்களுக்கும் கொடுக்கும் போது நாம் அவரை துதிக்கணும். இந்த வார்த்தை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். இந்த வார்த்தை கொடுக்கும் போது நம்முடைய கண்ணீர்களை மாற்றும், நமக்கும் மாற்றம் வரும், அவர்களுக்கும் மாற்றம் வரும், அவர்களுக்கும் சமாதானம் வரும். அப்ப நீங்க பாத்தீங்க சார், நேற்று தினத்துக்கு அந்த சகோதரர் வந்து நம்மளுடைய ஜெயிச்சு போனாரு. அந்த சகோதரி ஜெயிச்சாங்க. அவர் தான் சொல்றாரு, ஐயா எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊர்ல எங்க குடும்பம் முழுசும் ரொம்ப சிக்கல் இருக்குது, நீங்க அங்க வந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ இது நாம சொல்லும் போது அவர்களுக்கு கிடைக்கும் போது அவர்களுக்கு என்ன வேற இடத்த போகிறோம். அப்ப நாம இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ நாம் இன்னைக்கு நமக்கு சொல்லி இல்லாதபடி நாம் உதாரணத்துவம் மாறும்போது, இந்த வார்த்தை மக்களுக்கு கொடுக்கும் போது, நாம் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் தண்ணீரை மாற்றுவார். எல்லா சூழ்நிலை மாற்றி, முகங்களில் இருக்கிற துக்கங்களை மாற்றி கர்த்தர் மகிழ்ச்சியாய் கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் மகிழ்ச்சியை கொண்டு வர விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியது, நாம் உதாரணத்துவம் மாற்றோம், கர்த்தரை துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அவருடைய அதை வாங்கி விற்கிறவனிடத்துல மகிழ்ச்சியை ஆசீர்வாதத்தை கொண்டு கொடுக்கிற தேவனாயிருக்கிற இன்னைக்கு நாம் இந்த வார்த்தையை கேட்கிறவர்களா இல்லாதபடி அதனுடைய நடங்களை செயல்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில செய்வார், மாற்றத்தை தருவார். இன்றைக்கு மாற்றத்துக்குள்ள போக வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரே வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி இருந்தா மாத்திரம்தான் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். வசனம் ஒன்று வாசிக்கிறோம், நீதிமொழியின் புத்தகம் 8:34 வாசிங்க. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவை பெறுவான். அவன் என்னை கண்டடைகிறவன் என்ன பெற்றுக்கொள்கிறானா? ஜீவனை பெற்றுக்கொள்கிறான், நன்மையானது பெற்றுக்கொள்கிறான். அப்ப நன்மையானது நமக்கு தேவை. தண்ணீர் என்னது? கண்ணீர் மாறணும், துக்கம் மாறணும், பிரச்சனை மாறணும். இயேசுவை கண்டாதான் மாறும், இயேசுவை காணாம மாறாது. அப்ப இயேசுவை கண்டடையணும்னு சொன்னா இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இன்னும் அதே மாதிரி வாழ்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு இன்னைக்கு நான் யாரா இருக்கிறோம் என்று சொல்லி சற்று என்னுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு தேவ சமூகத்துல கடந்து வந்திருக்கிற எனக்கு அன்பான சகோதரி அந்த வார்த்தையை சொல்லுகிறது பாருங்க. நீதிமொழி 8:34 என்ன சொல்லுங்க? என் வாசப்படியில நித்தம் விழித்திருந்து, என் வாசப்படியில நித்தம் விழித்திருந்து காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் நித்தம் அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். எதை நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும் சொன்னா, குடும்பத்துல சமாதானத்தை மாற்றத்தை கொண்டு வரணும்னா நாம் அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கணும். வேதம் சொல்லுதல் இன்றைக்கு தீர்மானது. இந்த நாளில, இந்த 4வது மாதத்துல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கண்ணீரை துடைத்து எல்லாமே தன்னுடைய ஜனத்துடைய எல்லா நிந்தைகளை பாடுகளை மாற்ற விரும்புகிறார். மாற்றுவதற்கு ஒரே ஒரு வழி, அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கு. நித்தம் அவருடைய சமூகத்துல பாதத்துல என்ன பண்ணணும்? காத்திருக்கணும், அமர்ந்திருக்கணும். உலகத்திட்ட காத்திருக்கிறோம், உலக மனுஷன்கிட்ட காத்திருக்கிறோம், வேலைசிலத்தை காத்திருக்கிறோம், படிப்புக்கு காத்திருக்கிறோம், எல்லா இடத்துல காத்திருக்கிறோம். ஆனா தேவனுடைய சமூகத்துல அவருடைய வாசப்படியில காத்திருப்போமானால் கர்த்தர் வாக்கியமான மாற்றுவார். தன்னுடைய நிந்தைகளை மாறும், பாடுகள் மாறும், எல்லாவற்றையும் மாற்றி சமாதானத்துக்குள்ள கொண்டு வர போகிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எல்லாரும் நாம் எழுந்து அவருடைய சமூகத்தை கேட்போம். ஆண்டவரே, ஒருவேளை இந்த 3 மாதத்துல என் வாழ்க்கையில நம்முடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல காத்தில்லாத அமர்ந்தில்லாத நாட்கள் உண்டு. ஆண்டவரே, நான் எனக்காக மாத்திரம், குடும்பத்துக்காக மாத்திரம், என் வேசத்துக்கு மாத்திரம் நான் காத்திருந்தேன். உம்முடைய பாதத்துல, உம்முடைய வாசல், உம்முடைய சமூகத்துல நான் நிற்க முடியாதபடி இருந்தப்பா, இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி சகோதரிய இன்னைக்கு நீங்கள் நான் ஒரு தீர்மானம் பண்ணோம். சமூகத்துல மனிதனுக்கு நாம் காத்திருக்கிறோம், உலக மனுஷிக்கு காத்திருக்கிறோம், அநேக இடத்துல நாம் காத்திருக்கிறோம். ஆனா அவருடைய பாதத்துல அமர்ந்து அங்கு நித்தமும் அவருடைய பாதத்துல அமர்ந்திருப்போமானால் தண்ணீரை மாற்றுவார், பாண்டுகளை மாற்றுவார், நிந்தைகளை மாற்றுவார், உன்னுடைய துக்கங்களை மாற்றுவார். உனக்குள்ளா இருக்கிற எல்லா சோர்வுகள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிப்பட வல்லவராயிருக்கிறார். அந்த வார்த்தைக்குள்ள வாழ்க்கை வரும்போது, இந்த வார்த்தை உனக்குள்ள வரும்போது
உனக்கு தேவையிலும் அதிகமான ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நித்தமும் அப்படி பார்த்து அமர்ந்திருக்கிற ஒரு மகளாய் ஒரு தீர்மானம் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே, நான் இந்த 3 மாதங்களில் 2026 3 மாதங்களில நான் என்னுடைய வேலைக்காக, இந்த குடும்பத்துக்காக, என்னுடைய செயலுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனா அவருடைய மாதத்தில் அமர்ந்திருக்க முடியாத சூழ்நிலை. ஆனாலும் அந்த சூழ்நிலை நான் உருவாக்க போகிறப்பா அப்படின்னு நான் உருவாக்கி சமூகத்தில் நான் நித்தமும் உட்கார்ந்து இருக்கும் போது என் வாக்கியமாய் மாற்றுகிறேன், என் கண்ணீரை கொடுக்கிறேன், என் துக்கங்களை மாற்றுகிறேன். ஆண்டவரே, என்னை எல்லாவற்றையும் மாற்றுகிற தெய்வம் அந்த 5வது மாதத்துல என்னை குறைவுகளை நிறைவாக்கும், என்னுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்பு ஆண்டுடைய சமூகத்தில் அறிவாக அறிவா லவா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம், உயிர் வாழும் நாட்களெல்லாம் உமக்காகத்தான் வாழ்கிறேன். ஆட்சியெல்லாம் உமக்காக மாத்திரம் வாழ ஆண்டவரே, உம்மை மாத்திரம் பற்றி கொண்டு உமக்காக ஜீவிப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லி ஒப்புக் கொடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நாளுக்காய் உடைய பாதத்தில் வருகிறோம். நாளில் இந்த வார்த்தை கேட்ட குடும்பத்துக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம். இந்த நாளில் எல்லா ஜனங்களுடைய கர்த்தாவே தம்முடைய ஜனத்துடைய நிந்தையை கண்ணீரை மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். உங்களை உயர்த்தப்படுமாறு உடைய வார்த்தை கர்த்தாவை மற்றவற்றில் சொல்லுவதாய் மாறும்போது, அது உதாரண குணமுள்ளவர்களாய் மாறும்போது, ஆண்டவரே அதை வாங்கி விற்கிறவனுக்கு ஆசீர்வாதம் போகிறது போல இந்த வார்த்தை நாங்கள் வாங்கி எங்களுக்குள்ள வைத்திருக்கொள்ளாதபடி மற்றவர்களுக்காய் கொடுக்கும் போது, மற்ற ஜனங்களுக்காய் கொடுத்த ஆத்துமாக்களை அந்த கொண்டு வரப்படும் போது அவர்களும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட விடுதலையாக்கப்படுவார்கள். எங்களுக்கும் அந்த ஆசீர்வாத விடுதலை காணப்படும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோமே. ஆண்டவரை கேட்ட ஒவ்வொரு கையிலும் அந்த 4வது மாதத்தில் பொருத்தம் பண்ண ஒரு தீர்மானம் பண்ண ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தனக்காக காத்துக் கொள்ளாதபடி கர்த்தருடைய வார்த்தைக்காய் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே செழிப்பை கொண்டு படுகிறது. குடும்பத்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வாத, சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து ஆசீர்வதி உயர் உலக ரட்சகர் திருச்சபை மக்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதும் இருக்கிற உண்மை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு விடுதலை தவறை மகிழ்ச்சி சமாதானத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அவர்களுக்கு எந்த குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி சமாதானத்துக்குள்ள கடந்து வர இந்த தேசத்தை உலகத்தை ஆண்டவரே ரட்சித்து கொண்டவர்களாக கொடுத்தோம். காத்துக் கொள்ளவே நடக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளவே பிரசனம் சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல நன்மைகளே. ஆமென் ஆமென். அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பிலே சமாதானம் சந்தோஷம் பாதுகாப்பு நம் அனைவருடைய சேஷங்களும் எல்லா பரிசுத்தவான்களும் இன்னும் இந்த சதா காலத்தில் இருக்கிறார்கள்.